ஆகிவிட்டார். உனக்கு அந்த பெண்ணை பார்த்து திருமணம் செய்து உன்னை முன்னனுப்பி பின்னி நின்று அழகு பார்க்கக்கூடிய என்னுடைய மனதில் பெருத்த ஆசை. உன்னுடைய விருப்பம் என்னப்பா? திருநெல் கோவிலும் இல்லை, தந்தை சொல்விக்க மந்திரமில்லை. அப்படி இருக்க உங்களுடைய வார்த்தைக்கு என்றாவது நான் மறுபேச்சு பேசியது உண்டோ? இல்லையே. அதனால உங்கள் விருப்பப்படியே செய்யுங்களப்பா. அப்படி ஆகட்டும். என்ன உரைத்தானோ என்னுடைய வார்த்தை தடையில்லாமல் இருந்தாலும் என் மகன் பிறந்த நேரம் எந்த நேரம் அவனுக்கு பெண் எந்த பார்க்க வேண்டும் அல்லவா? நம்முடைய நாட்டில் ஜோசியரை அழைத்து வா. இல்லங்க நாங்க தும்பி ஆத்துல நல்லா இருக்கிறாங்களோ? ஆத்துல வெள்ள வந்து அச்சு முட்டாங்கோ. ஓத்தால சாரப்பாம்பு சலசலன்னு முட்டும். சலசல சாரப்பாம்புக்கு முட்டுமா? ஆமி இருக்கிறாரோ? ஆமி ஐயா சாமி மகாராஜா ஐயா சாமி கூப்பிட்டாரு. ஐயா எட்டுக்குடா எட்டுக்குடா ஐயா நான் எதை பேசிட்டு வரீங்க? ஐயா அவரா நினைக்காதீங்க. குழந்தை ஆய்வா கோழி வச்சுருங்க. சாமி சாமி இல்லைங்க சாமி வரும்பொழுது எந்த கால சாமி நோண்டி வந்தீங்க? எந்த காலையா சாமி நோண்டீங்க? நீங்க சாமியாரா தெரியும், உங்க வேலை கை வைக்க முடியல சாமி. இந்த கால சாமி ஐயா இருக்கிறாரோ? நடிகண்டாவா பட்டாள இருந்து ஐயா இருக்கிறாரோ? ஐயா பாத்தியா எல்லக்கால மேல நாய் உட்காந்துங்கிற மாதிரியா உட்காந்துங்கிறாரு. எல்லக்கால மேல நாய் உட்காந்து உட்காருங்க. ஐயா 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 சாமி நமஸ்காரம். கைய தூக்கூடாது. கைய தூக்குனா குப்பு நடிக்குதுப்பா. கைய தூக்காத நமஸ்காரம் வை. நான் எடுக்க கூடாதுன்னு பாக்குறேன். கைய தூக்க கூடாது. இல்ல நான் பிளஸ் 2 நோக்கு யாரு? நோக்கு நோண்டுறோம். ஐயா நமஸ்காரம். நமஸ்காரம். என் அழைத்த காரணம் என்னுடைய மகன் அழகாக பெண்ணை பார்த்து திருமணம் செய்து கண் குளிர காண வேண்டும் என்று அந்த மனக்கோட்டை கட்டிக் கொண்டிருக்கிறேன். அவன் பிறந்த நேரம் என்ன, அவனுக்கு எந்த திசையில் பெண் கிடைக்கும், எப்போது திருமணம் நடக்கும் என்று எனக்கு ஜோசியத்தை பார்த்து ஐயா சாமி, நான் ஜாதகத்தை கரெக்டா சொல்றேன். உன் மனச நல்லா திடமா வச்சுக்கங்க ஐயா. சுவாமி சொல்லும் வார்த்தை வித்தியிலும் வித்தியாக இருக்கிறது. ஜாதகத்தை கணித்து உரைக்க வேண்டும் என்று உரைக்கின்றாய். என்னுடைய மனதை நலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உரைக்கின்றாயே, எனக்கு புரியவில்லை சுவாமி. ஐயா சாமி, இன்னைக்கு என்ன கிழமை? இன்று வெள்ளிக்கிழமை. பொழுது வெடிஞ்சா சனிக்கிழமை. சனிக்கிழமை 8:45 நாளுக்குள் உன்னுடைய மகனுக்கு
இறந்து விடுவான். என்னுடைய மகனுக்கு அழகான பெண்ணை பார்த்து திருமணம் செய்து என்னுடைய கண் குளிர காண வேண்டும் என்று மனக்கோட்டை கட்டி கொண்டிருந்தேன். ஆனால் இன்று வெள்ளிக்கிழமை, வெடிந்தால் சனிக்கிழமை. சனிக்கிழமை அன்று 8:45 மணிக்கு என்னுடைய மகனுக்கு மரணமா? ஜாதகத்துல அப்படியே இருக்குது சுவாமி, சுவாமி. மனதால் பந்தலிட்டு பொய்யாலே கோட்டை கட்டி மஞ்சாத மணவரையில் வானிருந்து விழுந்ததையா, வானிருந்து விழுந்ததையா. மலரால் பந்தலிட்டே திருமணம் செய்து கண்குளிர காணவன் என்று மனக்கோட்டை கட்டி கொண்டிருந்தேன். என் மனக்கோட்டை எல்லாம் மண்கோட்டையாக போய்விட்டது. என் மகன் உயிரோடு இருக்கிறான் சுவாமி. அதுக்கு மாற்றம் என்பது இல்லையா, மாற்றம் என்பது இல்லையா? அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது. நீ என்ன தெரியுமா செய்யணும்? கோட்டையை சுத்தி இரும்பால் கோட்டையை கட்ட வேண்டும். அந்த கோட்டையை சுத்தி அக்னி சோலை வீச வேண்டும். ஒரு பெட்டி அமைத்து அதுல உன்னுடைய மகனை உட்கார வைக்கணும். அப்பதான் உன்னுடைய மகன் உயிர் போகாது. வருத்தங்களா?